ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் பாசிப்பருப்பு எள்ளு உருண்டை. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1/2 கிலோ பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 கப் துருவன தேங்காய் பூ, 1/4 கிலோ வெல்லம், 1/4 கிலோ எள்ளு. ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 மணி நேரம் பாசிப்பயிரை ஊற வச்சுட்டேன். இப்போ பாசிப்பயிரை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப வைக்க வேண்டாம், ஏன்னா பாசிப்பருப்பு குழஞ்சிரும். ஸோ அளவாக தண்ணி வச்சு ரொம்ப குழைய விடாமல் இதை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கிடையில் நம்ம எள்ளை வறுத்து பொடி பண்ணிக்கலாம். எள்ளை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். எள்ளை நல்லா வறுத்துட்டு ஆற விட்டால் தான் பார்த்தீங்கன்னா பொடிசாக வரும். இது நீங்கள் ஆற விடாமல் அரைச்சிட்டிங்கன்னா எள்ளு ஒட்டிக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு, நான் அரைச்சி எடுத்து பொடி பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நல்லா பொடிசாயிருச்சு. அதே கடையில் பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி குழைய விடாமல் வேக வச்சுக்கோங்க. ரொம்பவும் குழைய விடக்கூடாது, இந்த மாதிரி இதாக இருக்கணும். இதை இப்போ நல்லா மசிச்சுக்கலாம். இப்படி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போது வெல்லத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெல்லத்தை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பவுடர் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் மசித்த பாசிப்பயிரை போட்டுறேன். அது கூட அரைச்ச எள்ளையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் நல்லா பிசைஞ்சிக்கணும். பாசிப்பருப்பை ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. எள்ளை நல்லா வறுத்து ஆற விட்டு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வரும். இப்போ அது கூட அரைச்ச வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் தண்ணி விடக்கூடாது, ஏன்னா எல்லாத்துலேயுமே தண்ணி சத்து இருக்கும். அதனால் வெல்லம் சேர்த்ததுமே பாருங்கள் கொல கொலன்னு வந்துடும். இப்போது துருவன தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பதத்துக்கு வர்ற மாதிரி இது பண்ணிக்கணும். சிலவங்களுக்கு இது டக்குன்னு தண்ணி விட்டுரும். நீங்கள் தண்ணி விட்டாலும் பரவாயில்ல, ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சு ஒரு 2 நாள் இது கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பாசிப்பருப்பு எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எங்க அம்மா சமையல வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.